ஹலோ வலிக்கணம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருநாளாகிய இன்னைக்கு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். சிவராத்திரிலாம் நல்லபடியாக முடிஞ்சு தூக்கமெல்லாம் முடிச்சிங்களா? என்ன தூக்கம் முடிச்சிருந்தா இப்போ தூங்கிட்டு இருப்பீங்க. சிவராத்திரிலாம் நல்லபடியாக முடிச்சு இன்னைக்கு தான் சமைச்சு போடுறவங்கள சமைச்சு போடுவாங்க. நான்வெஜ்ஜு எல்லாம் வச்சு போடுறவங்கள இன்னைக்கு சமைச்சு போடுவாங்க எல்லா கோயில்லையுமே. அதெல்லாம் அதை சாப்பிட்டு மத்தியானம் தான் கிளம்புவாங்க எல்லாரும் கோயிலேருந்து. ஆவின் பால் பண்ணி ஆவின் பால் ஆவின் பால் தான் நமக்கு பெஸ்ட் உணவு. இது சிட்டியில் இருக்கவங்களாம் குடிக்கிற என்ன பாக்கெட் பால். பாக்கெட் பால் நமக்கு எழுதிக்கிறேன். அதில் 3 வெரைட்டி வருது. பச்சை, ப்ளூ, இன்னொரு என்னவோ பசும்பால், முட்டை தண்ணி, முழு தண்ணியா. இதை போய் வாங்க முடியாது. இருக்கிறதே பெருசாக இருக்குது டம்ளர். இது தண்ணி குடிக்க. இனி வெயில் காலம்ல இந்த டம்ளர் டம்ளர் ஸ்கூலில் கிஃப்ட் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலில் படிக்கல எதுக்கோ வாங்கினது, கட்டுரை போட்டிக்கு. ஆனால் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நிறைய சம்பளம் வாங்கியிருக்கேன். சம்பளமெல்லாம் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் கிளாஸில் எல்லாம் வாங்கிட்டு இப்போ இப்படி உட்காந்துருக்கேன். 2 சம்படம், ஒரு டம்ளர். அந்த டம்ளர் நீ வாங்கினதானே இல்லை வாங்கினதா? நம்ம இன்னொரு பெரிய டம்ளர் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குமே. ஆமாம், அது ஒரு மாதிரி அகலமாக ஒரு மாதிரி. இது பெரிய டம்ளர் மட்டும் தானே. அது நம்ம எங்கே வாங்கினது? அது எங்கே? அது உங்கள் ஆயா வீட்டிலேருந்து கொடுத்ததா? அப்படி வச்சுக்கல. இல்லை இல்லை, எங்கேன்னு தெரியல. அந்த வாங்கினது. அடுப்பெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸு. இது லெமன் போட்டு தொடச்சேன், நல்லா நீட்டாக இருக்குது பாருங்க. நேற்று லெமன் போட்டு தொடச்சேன். நேற்று நிறைய வேலை, என்னால் முடியவே இல்லைப்பா. லெமன் போட்டு துடைக்கிறேன்னு சொல்லவே இல்லை. லெமன் போட்டு தான் தொடச்சேன். சூப்பராக இருக்கு பாரு. புது அடுப்பு மாதிரி இருக்கு. லெமனை தடவி விட்டு இந்த துணியில் துடைக்க வேண்டியது. அது இங்கே அதை துவைச்சி போட்டிருக்கேன். அந்த துணி அதில் தொடச்சி. அப்புறம் இப்போ பால் ரெகுலராகவே இந்த சட்டியில் தான் காய்ச்சிருக்கீங்களா? அந்த சட்டிக்கு போகிறது இல்லையோ? அந்த சட்டி எப்போயாவது கெடுப்பேன். இதுதான் சூடு தாங்கும், நல்ல சட்டி. அப்புறம் நீ மணி டிஃபன் மம்மி? நீ காலையில் பூரி சுடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில என்னத்தை மாற்றுவேன்னு தெரியல. உருளைக்கிழங்கு இருக்கு, பூரி சுடலாமான்னு பார்க்குறேன். அதுக்கு இடையில என்ன எப்படி மாறுதுன்னு தெரியல சூழ்நிலை. பூரி பூரி பூரி. இன்னைக்கு வியாழக்கிழமை என்ன வார்? குருவார். குரு பகவான் பூகந்தான். ஹிந்தியில் குருவாரா? இன்னைக்கு கொண்டக்கடலை குழம்பு வச்சா நல்லது. கொண்டக்கடலை குருவுக்கு ஊற வச்சு கட்டி போடுவாங்க மாலையா. அதுவும் நல்லது, விசேஷம். குரு பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கும். குரு நல்லா இல்லைன்னு தானே குருவுக்கு பண்ணணும். குரு நல்லா இருக்குன்னா பண்ணணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஸ்தா, குருவே நமக. தாரணை சொல்லுவேன். இந்த பாட்டு சூப்பரா.
குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா ம் குரு சாஸ்தா என்னமோ பிரம்மா மகேஸ்வரகா. வரலைன்னா விடுங்கள். வரலைன்னா விட்டாச்சு. வராத வானா எப்படி வரும்? வராது. நம்மளுக்கு என்ன வருமோ அதை தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன வரும்? சாப்பிடத்தான் வரும். அப்போ அதை பண்ணு. சாப்பிட மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. அப்ப அது மட்டும் பண்ணுவோமா? நேற்று நைட்டு வந்து சாப்பிடவும் முடியலப்பா. டீக்கான இன்க்ரீடியன்ஸ் மக்களே: நாட்டு சர்க்கரை, டீத்தூள், ஒரு சிலர் அவதியா கல்யாணம் பண்ணி அவதியா எல்லாம் பண்ணி ஓடி ஸ்பீடா எல்லாம் பண்ணி ஸ்பீடா செத்து போயிடுறாரு. என்ன அதையும் சீக்கிரம் பண்ணிடுறாரு. அப்புறம் ஸ்பீடாக தானே உலகம் இருக்கு. அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கு உலகம். 18 வயசுல லவ் பண்ணிடுறீங்க, கல்யாணம் பண்ணிடுறீங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 28 வயசுல 23 வயசுல அவனுக்கு 5 வயசு புள்ள 6 வயசு புள்ள இருக்கு. அவன் 30 வயசு ஆகல, அவன் மகன் கடுத்தளவுக்கு இருக்கேன். என்ன கடைசி 50 வயசு ஆகல அவங்க மண்டையை போட்டாரு. இதுதான் வாழ்க்கையா போகும். சரிப்பா. ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திரி வாங்கணும் சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா? திரி வாங்கணும், இன்னைக்கு தான் போய் வாங்கணும். இன்னைக்கு தான் கோவிலுக்கு சாமான்லாம் வாங்கணும்னா. கடவுளை சாப்பிடுங்க எல்லா கடவுளும் சாப்பிடுங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்க விநாயகர் ஃபோட்டோலாம் ரொம்ப நாள் வச்சுருக்கீங்கம்மா. அது கற்பக விநாயகர். இந்த பிள்ளையார்பட்டியில் இருக்க விநாயகர். பிள்ளையார்பட்டியில் இருக்க விநாயகர் ஸ்பெஷல் விநாயகர். ஆனால் அந்த ஃபோட்டோலாம் பழசா போச்சு. சாமி படமெல்லாம் தூக்கி போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், பழசா போச்சுனால. அதனால தான் அந்த பழைய படமெல்லாம் வச்சுருக்கேன். நீர்நிலைகளில் விடலாம், இல்லைன்னா கோயிலில் விடி வைக்கலாம். நீர்நிலைனா ஓடுற தண்ணியில் விடணும். சாமி கும்பிடுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்கள் சேனல் பார்க்குற எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். எங்கள் எல்லோரையும் நல்லபடியாக வச்சுங்க. நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் தாங்க கடவுளே. நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும். முதல் வேண்டதெல்லாம் அது நோய் இல்லாத உடம்பு வேணும். அதுதான் ஃபர்ஸ்ட் வேணும். அப்புறம் ரெண்டாவது என்ன வேணும்? பணம் வேணும், செல்வம் வேணும். அப்புறம் மூணாவது என்ன வேணும்? மூணாவது மற்ற ஐஸ்வர்யம் வேணும். எல்லாத்தையும் கொடுத்தா நான் கடவுளாக இருக்கேன். கடவுள் கொடுக்குறவரு, நம்ம வாங்குறவங்க. எல்லாத்தையும் ஒரு நாள் கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னா. ஆமாம். அப்புறம் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் கடவுளை திரும்பியே வைக்க மாட்டியோம்ல. அப்படித்தானே? இல்லையே, திரும்பி அடுத்து இன்னும் வேறு ஏதாவது கிடச்சிக்கிட்டே தானே இருக்கணும். கார் வாங்கினா அடுத்து இன்னொரு கார் வாங்கணும். இன்னொரு கார் வாங்கினா ஃப்ளைட் வாங்கணும். ஃப்ளைட் வாங்க ஆசை வளர்ந்துக்கிட்டே தான் போகும். ஆசை இன்னைக்கு குறைஞ்சி வருது.
எத்தனை மணிக்கு மம்மி என்ன வைப்பீங்க தலையில்? எண்ணெயா? இனிமே தான் வைப்பேன். ரஜினி சொல்லுவார், ஒரு பொண்ணு அவள் செய்கிறது நியாயமாகவும் இதுவாகவும் இருந்தால் அந்த பொண்ணு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பா. அவள் தனி நின்னா கூட ஜெயிப்பா அப்படிம்பாரு. அதே மாதிரி நம்ம நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கிற முயற்சியில் ஜெயிப்போம். நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், கடவுளோட ஆசீர்வாதமும் வேணும். இப்போ இந்த காலத்தில் இருக்க நேர்மைனா என்னன்னு கேட்குறாங்க. நேர்மைன்னா இப்போதான் சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலைன்னா எல்லாரும் மாறுறதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு கிடையாது. மாத்தியாடுறாங்க. நீ நேர்மையா இருக்கியா, உன்னை வாடா குத்துறேன் அப்படின்னு குத்துறாங்க. அப்ப எல்லாரும் மாறிதான் ஆக வேண்டியது. அதுதான் பாதி பேர் நல்லவங்களாதான் இருக்காங்க, அவங்களையும் கெட்டவங்க மாத்தியாடுறாங்க. நேர்மையா இருக்கவன் இருக்க முடியாது ஒரு பதவியில், அவனை தூக்கிடுவாங்க. நேர்மைக்கெல்லாம் வேலையே இல்லை. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம். டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு, வாங்க டீ சாப்பிடலாம். டீ குடிச்சிட்டு நீ காலையில் டிஃபன் பண்ணையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்க, வாங்க இட்லி கிட்லி வைக்கலாம். இன்னைக்கு லவ் பைட்ஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? அங்கே வாருங்க உட்காந்துருக்காங்க. இது முதக்கரண்டி, அது ரெண்டாவது கரண்டி, இது மூணாவது கரண்டி. ஏய் எதுக்கு இத்தனை கரண்டி போடுற? இத்தனை கரண்டி தான். தண்ணி வைக்க போகிறேன். இங்கே டேப்லேயே தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விளக்கணுமா? ரொம்ப கெட்டிக்காக இருந்தணுமா? இலை பறிச்சிட்டு வா. எங்கள் வீடு வெளியே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காற்றோட்டமாக நல்லாயிருக்கும். பிள்ளைய விளையாடக்குள்ள இடப்பொழுக்கமாக நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வளர்ந்துருக்கு. பப்பாளி பழம் இதெல்லாம் துளுத்துருக்கு. மல்லிகைப்பூ துளுத்துருக்கு. கற்பூரவள்ளி இலை. கற்பூரவள்ளி நமக்கும் சளிக்கு நல்லது. இப்போ வந்துட்டு இங்கே வரணும்.
அதுக்கு பத்திரம் பண்ணி பூட்டு போட்டுப்பேன். வீட்டு நட்ட கத்திரிக்கண்ணெல்லாம் அவ்வளோ தூரம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இந்த இருக்கு பாருங்க, மிளகாக்கண்ணு கத்திரிக்கண்ணு தனி நட்டோம். மிளகாக்கண்ணு கத்திரிக்கண்ணு. அந்த மாங்கன்று மாமரம் கொஞ்சம் பெருசாக நிற்கிது. இதுதான் நம்மளோட தோட்டம். கொய்யா மரம் அந்த இருக்கு பாருங்க, கொய்யா காய் இருக்கு பாருங்க. ஆனால் பழுக்கள் எல்லாம் பச்சை பச்சையாக இருக்கு. கார் க்ளீன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு கோயிலுக்கு போகணும், அதனால கார் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அது நல்லாயிருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டா நல்லா தான் இருக்கும் வண்டி. முருங்கைக்கீரை இருந்தால் தேவையில்லடா, வாழைப்பூ இருக்குது. முருங்கைக்கீரை இருந்தால் வாழைப்பூக்கு கொஞ்சம் போட்டு சமைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரி, சுட சுட பூரி குட்டியாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட பூரி, உருளைக்கிழங்கு இந்த ஹோட்டல்லாம் வைப்பாங்களே அந்த மாதிரி. இது பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றுனேன், அதனால தான் திக்கானுச்சு. பொட்டுக்கடலை மிக்சியில் முணுக்கிட்டு போட்டேன். பூரி வேகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், சுட சுட சாதம், பாசிப்பயிறு குழம்பு, பாசிப்பயிறு குழம்பு, வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் போட்டு தோட்டல், தயிர். இதுதான் இன்றைக்கி லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.